ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்விங்க்லிங் பவர் கேர்ள்ஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ எடுக்க போகிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு, 2 வருஷம் லிட்ரலாக. என்ன வீடியோனா என்னோடய ரிசல்ட் விலாக். இந்த 2 வருஷம் நான் என்ன பண்ணேன்னா 10th தான், அதனால தான் அவ்வளோவா எதுவுமே பண்ண முடியல. அவ்வளோவானா நானும் ஹாஸ்டலில் இதுன்னு மாறி இருந்தனால பின்னாடி ராசி படம் ஓடிட்டுருக்கு. ப்ளீஸ் அதை கண்டுக்காதீங்க. இப்போ வந்துட்டு கோவிலுக்கு போகணும், அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க சாமியை கும்பிடணும். இந்த வேலைலாம் கொஞ்சம் இருக்குது. காலையிலே இப்போ டைம் வந்துட்டு 9:40 7:48. எனக்கு 9:30க்கு ரிசல்ட்டு. பார்க்கலாம். என் தங்கச்சி தூங்கிட்டு இருக்கேன். கேமராமேன் அவனை தூக்கி போட்டு போயிருப்பேன். கோவில் போனால் குளிச்சுட்டு போகணும். நான் குளிச்சுட்டேன். நான் அந்த இடமே தூங்கிட்டு இருக்கனால இன்றைக்கி நான் தான் வீடியோ எடுத்தாகணும். அப்படியே எடுத்து என்ன கவர் பண்ணுறேன் உங்களுக்கு நான் கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ அண்ட் என்ன ரிசல்ட்ன்ற பார்க்கலாம். மாட்டி கிச்ச மாட்டி கிச்ச மாட்டி கிச்ச மாட்டி கிச்ச. ஏன்னா இங்கே விளக்கே காணும். அங்கே ஒரு விளக்கு இருக்குது. நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் எடுக்க முடியும், என் தங்கச்சி எழுந்திருக்காதனால. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, சொல்ல போய்ட்டு முடிஞ்ச அளவுக்கு எடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ கட் பண்ணிக்கிறேன் வீடியோ. Later. An eternity later. ஓகே, ரிசல்ட்டோட ரியாக்ஷன் பார்க்காமே இங்கே வந்துட்டீங்க. என்ன ஆச்சுன்னா பேக் டு பேக் ஃபோன்லாம் வந்தனால வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதுவும் ஃபஸ்ட் டைம் 10th எழுதுறதுனால அந்த ரிசல்ட்லாம் வரனால ஸோ எல்லாம் ஃபேமிலி சைடு ஃப்ரெண்டு எல்லோரும் கூப்பிட்டனால ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல. ஆனால் கோவிலுக்கு போனது அது கொஞ்சம் அந்த ரிசல்ட் வர ஒரு 2 செகண்ட் ஒரு 10 செகண்ட் வரைக்கும் வீடியோ எடுத்தேன். கரெக்டாக ரிசல்ட் வர டைமில் என்ன ஆச்சு, அம்மா வந்து 9:30க்கு ரிசல்ட்டு. அம்மா 9:29க்கு உட்காந்து ஓப்பன் பண்ணனால ரிசல்ட்டு காமிக்கல. அதுக்கப்புறம் தான் நான் ஃபோனை பார்க்குறேன், 9:29 தான் ஆச்சு. அப்புறம் கரெக்டாக எங்கள் அப்பா ஓப்பன் பண்ணும்போது ரிசல்ட் வந்துருச்சு. தென் அதுக்கப்புறம் மார்க் வந்து 470 போடுறேன். தமிழில் 92. தமிழில் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் நல்லா எழுதுறதை எழுதிடுவேன், ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பயங்கரமாக பண்ணுவேன். எப்படியோ புண்ணியமாக காப்பாற்றிட்டான்ற மாதிரி தான் இருந்துச்சு. தமிழ் 92, இங்கிலீஷ் 94. இங்கிலீஷ் வேணால் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, 97 அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இங்கிலீஷில் எங்கே வச்சாங்கன்னே தெரியல. அது மட்டும் நான் இன்னைக்கு நேற்று போய் ஸ்கேன் காப்பி கொடுத்துட்டு வந்தேன். இன்றைக்கி டேட் வந்துட்டு 13, 14, 15, 16th மே. எனக்கு ரிசல்ட் வந்து 6 days ஆகிடுச்சு. 11th ரிசல்ட் வந்துடுச்சு. அப்புறம் இங்கிலீஷ் மட்டும் ஸ்கேன் காப்பி கொடுத்துருக்கேன். சப்போஸ் அதில் வந்தால் 480 above வந்துடும். ஸோ அதுக்காக கொடுத்தேன். பார்க்கலாம் என்ன வருதுன்னு தெரில. அதில் வரலின்னா அப்படியே விட்டுறலாம், வேல்யூவேஷன் போட வேணாம். மார்க் வர மாதிரி இருந்தால் மட்டும் வேல்யூவேஷன் போட்டுக்கலாம். மேக்ஸ் சென்டம். இங்கிலீஷில் சயின்ஸில் வந்து 94. நான் ஒரு 5 மார்க்கு கொஞ்சம் உள்ளே போகணும்னு நினச்சேன். பட் 6 மார்க் போயிடுச்சு. எப்படின்னு அதுவும் தெரியல. அதை நான் எதுவுமே ரீவேல்யூவேஷன் எதுவுமே நான் அதுக்குமே ஸ்கேன் காப்பிக்கு நான் கொடுக்கல. அண்ட் SS 98. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கம்பல்சரி 2 மார்க்கில் டெட்ராய்ட் அஃபீஷியல் விட்டுட்டு வந்திருப்பேன். ஆனால் எழுதினேன், பட் படித்தது தான். பட் அங்கே போய் ஏன் எப்படி விட்டுன்னு தெரில. இன்னொன்று உங்களுக்கு நான் காமிக்கணும். ஐ ஹேவ் டு ஷோ யூ ஒன் திங். A few moments later. இதில் தெரியுதா, என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ கவர் ஆகக்கூடாதுன்னு பார்க்குறேன். இது வந்து எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு சென்டம் ஸ்கோர் பண்ண ஒரு பேம்ப்ளெட். இஃப் இட் இஸ் லைக் பேனர் அடிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன், தெரில. பேம்ப்ளெட்டாக இருக்குது. பேம்ப்ளெட்டாக வேணால் கையில் இருக்குது. இதை காமிக்கணுமான்னு தெரியல, அதனால நான் அப்படியே என்னோடய ஃபோட்டோ மட்டும் காமிச்சேன். உங்களுக்கு அந்த ஃபோட்டோ மட்டும் நான் ஸ்பெசிஃபைடாக காமிக்கல. எல்லாம்
ஸ்கூல் ஐடி கார்டில் ஆதார் கார்டில் எப்படி நம்ம வந்து மோசமாக இருக்கோமோ அதே மாதிரி ஸ்கூல் ஐடி கார்டு போட்டாலும் நம்ம மோசமாக இருக்கும். அதனால் எனக்கு எப்படியோ ஒரு சப்ஜெக்ட் சென்டம் வந்தாலும் பேனரில் வந்துடுவோன்னு தெரியும். எப்படியும் ஒரு சப்ஜெக்டில் மேக்ஸ் சென்டம் வந்துடுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணது 2 சப்ஜெக்ட் எஸ்எஸ்எம் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், பட் அதில் வரல. சரி பரவாயில்ல. ஸோ இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சொல்லணும்னா லைக் என்னோடய ஃபேமிலிக்கு சொல்லணும். ஏன்னா அது ஒரு பெரிய கதை. நான் வந்து ஹாஸ்டல்லேருந்து வேணான்னு சொல்லி வந்து பஸ்ஸில் அவுட் பஸ்ஸில் போய் மறுக்க 1 மந்த் கடைசியில் ஹாஸ்டல் போய் இப்படி தான் என்னோடய 10th போச்சு. சுத்தமாக வந்து வீடியோஸ்க்கும் டைம் கிடையாது, ப்ராப்பராகவே எதுவுமே பண்ண முடியல. லாஸ்ட்லாம் உட்காந்து படித்து ஃபஸ்ட்லேயே படிச்சுட்டு இருந்தாலும் லாஸ்ட்டாக கொஞ்சம் இன்டென்ட்டோடு படித்தது. அதில் 478 அண்ட் எல்லாருமே ஹாப்பி. வீட்டில் பெரியப்பா எல்லாருமே ஹாப்பி. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் பை ஃப்ரம் அபிராமி. பை பாய்.